அன்னையின் அருளே வா வா வா, ஆடிப்பெருக்கே வா வா வா, அன்னையின் அருளே வா வா வா. எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எல்லாம் வல்ல பராசக்தியினுடைய அனுகிரகத்தினாலே உங்களுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி வந்து மாங்கல்ய பலத்தையும் தேக பலத்தையும் சகல பலத்தையும் தந்து சகல சௌபாக்கியங்களையும் தந்து உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த ஆடி 18 என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குறிப்பாக இந்த தாலி மாற்றிக்கொள்வது, கடற்கரைக்கு சென்று கங்கை பூஜை செய்வது, அதெல்லாம் அந்த காதோல கருகமணியெல்லாம் கொண்டு கடலில் விட்டு அம்பாளை பிரார்த்தித்துக் கொள்வது. ஏன்னா நீர் முக்கியமாக உலகத்தில் ரொம்ப முக்கியமாக உள்ளது. அதாவது நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அதனால் நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த நீர் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற கங்கையை மதித்து, அது ஒரு அம்மன் தானே, அந்த அம்பாள் காதோல கருகமணியை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வது சுமங்கலிகளுக்குள்ள மரபு. அதனால் இன்றைய 18 எல்லாரும் எல்லா சுமங்கலிகளுக்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க மங்களமாக எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்பொழுது இந்தியாவிலும் மலேசியாவிலும் இந்த தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் எது என்பதை பற்றி பார்ப்போம். 3/8/2024 சனிக்கிழமை காலை, அதாவது இந்திய நேரப்படி 10:30க்கு மேலே, இந்திய நேரப்படி காலை 10:35க்கு மேல் 11:35க்குள் வரும் சுக்கிர ஓரை மற்றும் புத ஓரை சம்பவிக்கும் அந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மிகச் சிறப்பான ஒன்று அந்த நேரம். மலேசிய நேரப்படி காலை 8:30க்கு மேல் 10 மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் 11:30க்கு மேல் 12:30க்குள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆடி 18 எல்லோரும் மங்களகரமாக தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டு அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் பல்லாண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சுபமஸ்து சுபமஸ்து. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமः.